அத்தனை பேரும் அல்லும்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். 2M சினிமாஸ் டி பிக்சர்ஸ் தயாரிப்பில் தயால் பத்மநாபன் இயக்கத்தில் வெற்றி நடிக்கும் லட்சுமிகாந்தன் கொலை வழக்கு ஜூலை 10 முதல் திரையரங்குகளில். இதுவரைக்கும் நீங்க பார்த்ததெல்லாம் ட்ரெய்லர் தான், இனிமே தான் மெயின் பிக்சர் இருக்கு அப்படின்னு தாவேகா ஒரு புதிய திட்டத்தோட இறங்கியிருக்காங்க. இன்னமும் அதிமுகவிலிருந்து இருக்கக்கூடிய முக்கிய தலைகள் எல்லாம் தாவேகாவை நோக்கி போறதுக்கான ஏற்பாடுகள் துரித கதியில் நடந்துகிட்டு இருக்குன்னு தகவல் பேசப்படுது. இன்னொரு புறம் திமுகவின் தலைவர் ஸ்டாலின் லண்டனுக்கு போயிருக்காரு. ஆனாலும் அவர் உளவு பார்க்கப்படுகிறார். காரணமாக உதயநிதியோடு போன சில இளைஞர்கள் தான் காரணம், அரசு உளவு பார்க்கிறதுன்னு ஒரு தகவல் சொல்லப்படுது. அது குறித்து நம்ம விரிவாக பேசலாம். வெல்கம் டு சென்சேஷன். வணக்கம் பிருத்திவி. வணக்கம் அழகு. சிஎம் விஜய் தலைமையில் தமிழ்நாட்டில் ஆட்சி அமைச்சதுக்கப்புறம் இதுவரைக்கும் பார்த்திராத பல காட்சிகளை பார்த்துட்ருக்கோம். அதில் முக்கியமான விஷயம் என்பது குதிரை பேரம். அதுவும் இவ்வளோ ஷார்ட் பீரியட் ஆஃப் டைமில் இத்தனை எம்எல்ஏக்கள் ராஜினாமா பண்ணி தாவேக்கால சேர்றது என்பது ஒரு புதுமையான விஷயம்தான். அப்படி பார்க்கும்போது இப்போ தாவேக்கால ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. என்ன டார்கெட் அப்படின்னா ஆகஸ்ட் 15க்குள்ளே, இப்போ நம்ம ஜூலை 14 இருக்கோம் இல்லையா, ஆகஸ்ட் 15 இன்னும் ஒரு மாதத்துக்குள்ளே மேற்கொண்டு 10 அதிமுக எம்எல்ஏக்களை தங்கள் வசம் கொண்டு வந்துடணும் அப்படின்ற டார்கெட்டோட தாவேகா செயல்பட்டு இருக்காங்க. இப்போ ஏற்கனவே 6 பேர் வந்துட்டாங்க. இப்போ முன்னாடி என்ன கணக்கு பேசப்பட்டது அப்படின்னா குறைஞ்சது 16 அதிமுக எம்எல்ஏக்களை விஜய் தன் பக்கம் இழுப்பார் அப்படின்னு பேசப்பட்ட சமயத்தில் 6 பேர் வந்துட்டாங்க. இப்போ பாக்கி 10 பேர் ஜூலை கடைசிலேயோ இல்லை ஆகஸ்ட் முதல் வாரத்திலேயோ அவங்களோட எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணிட்டு தாவேக்கால சேர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லப்பட்ட சமயத்தில் தான் இது குறித்து ஒரு தனியார் நாளிதழ் செய்தி வெளியிட்டிருக்காங்க. அதாவது ஆகஸ்ட் 15ஆம் தேதி வாக்கில் தான் அடுத்த கட்ட இடைத்தேர்தல் குறித்து தேர்தல் ஆணையம் அறிவிக்க இருக்குது. அப்போ அதுக்குள்ளே இந்த ஒரு ப்ராஜெக்டை முடிச்சிடணும் அப்படின்ற மாதிரி செயல்பட்டு இருக்காங்க. இதில் குறிப்பாக அடுத்து யாரெல்லாம் வருவாங்கன்னு பார்க்கப்பட்ட சமயத்தில் CV சண்முகம் லிஸ்ட்டில் இருக்காரு, SP வேலுமணி லிஸ்ட்டில் இருக்காரு. இவங்கெல்லாம் ஜூலை இறுதியில் வந்துருவாங்கன்னு பேசப்படுது. இப்போ ஏறக்கூடிய 10 பேர் உறுதியாக வந்துட்டாங்க அப்படின்னா இந்த 25 எம்எல்ஏக்கள் வாக்களிச்சாங்களா தாவேகாக்கு ஆதரவா, அந்த கேம்பில் இருந்தால் தாவேகா உருவிட்டு இருக்காங்க எம்எல்ஏக்கள். இது வரைக்கும் போனதில் அங்கிருந்து தான் போயிருக்காங்க. இப்போ மீண்டும் 10 பேர் அங்கிருந்து தான் மறுபடியும் போகிறாங்க. இப்போ ஜூலை கடைசியில் SP வேலுமணி அப்புறம் CV சண்முகம்லாம் தாவேகாக்கு வந்துருவாங்க. அவங்க மட்டும் இல்லாமல் அவங்களை சார்ந்து இருக்கக்கூடிய அதிமுக நிர்வாகிகள்லாம் தாவேகாக்கு வர போகிறாங்கன்னு சொல்கிறாங்க. இதில் இன்னொரு பியூட்டி என்ன அப்படின்னா இவங்களுக்கெல்லாம் பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு இல்லையா, அப்போ அவங்களுக்கு என்ன சொல்லி இழுக்கிறாங்க அப்படின்னா வரக்கூடிய இடைத்தேர்தலில் நிச்சயமாக நீங்கள் தான் போட்டி போட போகிறீங்க, உங்களுக்கு தாவேகா டிக்கெட்டில் போட்டி போட வாய்ப்புகள் நாங்கள் கொடுக்க போகிறோம், ஒருவேளை ஜெயிச்சு வந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மந்திரி சபையில் கூட வாய்ப்பு அளிக்கப்படும் அப்படின்ற மாதிரி தாவேகாக்காரங்க பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க. அதில் குறிப்பாக 5 அதிமுக எம்எல்ஏக்கள், அதாவது அதிமுக முன்னாள் எம்எல்ஏக்கள், இப்போ தாவேகா எம்எல்ஏக்களை ஜெயிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதில் 5 பேருக்கு அமைச்சரவையில் நிச்சயமாக வாய்ப்பு இருக்குன்னு சொல்லும் போது அதில் யார் சொல்கிறாங்க அப்படின்னா 2 விஜயபாஸ்கர்கள், அப்புறம் SP வேலுமணி, CV சண்முகம் அப்படி போன்ற நபர்கள்லாம் மூத்த தலைவராக இருப்பாங்களே அதிமுகவில், அவங்கெல்லாம் யார் தாவேகால வர்றாங்களோ அவங்களுக்குலாம் நிச்சயமாக அமைச்சரவையில் வாய்ப்பு கொடுக்கப்படும், இடைத்தேர்தல் ஜெயிச்சு வந்ததுக்கப்புறம் நிச்சயமாக அமைச்சராக்கப்படுவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு வாக்குறுதியை கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மற்ற அதிமுக நிர்வாகிகள் வருவாங்க இல்லையா, அவங்களுக்கு கட்சி சார்பாக மாநில ரீதியாக பதவிகள் கொடுக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி ஷூரிட்டியை அசூரன்ஸை தாவேகா பேசிகிட்டு இருக்காங்க. அதனால் ஆகஸ்ட் 15க்குள்ளே இந்த ஆப்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்கணும் அப்படின்ற டார்கெட்டோட தாவேகா ஓடிட்டு இருக்காங்க. ஆகஸ்ட் 15க்குள்ளே மேற்கொண்டு 10 அதிமுக எம்எல்ஏக்கள் வருவாங்களா இல்லை அவங்கள எடப்பாடி பழனிசாமி தடுப்பாரா அப்படின்றது அவர் கையில் தான் இருக்குது. இல்லை, பொதுவாக திருட்டு மாங்காவுக்கு ருசி அதிகம் அப்படிம்பாங்க. ஆமாம், இதற்கு நேரடியாக எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து அவர்கிட்ட ஆதரவு கேட்டிருந்தால் அவரே கொடுத்துருப்பார். அதற்கான பேச்சுவார்த்தைகள் நடந்ததாக லால்குடி எம்எல்ஏ சொல்லியிருந்தாங்க ஆல்ரெடி. அப்போ அவங்க சொல்லியிருக்காங்க அப்படின்னா நெருப்பு இல்லாமல் புகைஞ்சிருக்காது. அவங்க சொன்னது தவறாக இருந்திருந்தா அவங்க மீது லீமா ரோஸ் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கும். ஆனால் இது வரைக்கும் எடுக்கப்படலை. ஆனாலும் அவங்க இந்த பேச்சுவார்த்தைக்கெல்லாம் முன்னதாகவே என்ன சொல்லியிருந்தாங்க, எடப்பாடி பழனிசாமி அதிமுகவிலிருந்து தாவேகா சார்பாக பேச்சுவார்த்தை நடத்தப்படுது, 2 தரப்புலையும் கூட்டணி குறித்த அறிவிப்பு வெளியாகலாம், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னாங்க. அப்போ அன்னைக்கு எடப்பாடி பழனிசாமியை விஜய் சந்திச்சிருந்தா இதெல்லாம் ஒரு திசையை நோக்கி பயணிச்சிருக்கும். ஆனால் எடப்பாடி பழனிசாமியை சந்திக்க மறுத்து SP வேலுமணி
வேலுமணி விஜய் சந்திக்கிறார். அந்த புள்ளியிலிருந்து இந்த பிரச்சனைகள்லாம் ஆரம்பிக்குது. எடப்பாடி பழனிசாமி மறுத்தாருன்னு இவங்க சொல்றாங்க, ப்ராப்பரா எங்ககிட்ட ஒரு டைமே கேட்கலன்னு இவங்க சொல்றாங்க. மாறி மாறி இப்படி பிரச்சனைகள் பேசப்பட்டாலும் எடப்பாடி பழனிசாமி அதிமுகவை வீக்கன் பண்றது தான் தாவேகா பிளஸ் பாஜகவினுடைய திட்டமாக இருக்கிறதுங்கிற ஒரு விமர்சனத்தை புறந்தள்ளிட முடியாது. இன்னொன்னு நீங்க சொல்றது இன்னும் ஆட் பண்ணிடுறேன். என்ன அப்படின்னா அதிமுக நிர்வாகிகள் தாவேக்காக போறாங்க இல்லையா, அவங்க சொல்ற காரணம் என்னவா இருக்கு அப்படின்னா இது வந்து சந்தர்ப்பவாதம் கிடையாது. நாங்கள் வந்து எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அதிருப்தி அடைஞ்சிட்டோம், அதனால தான் காரணமே, அதனால தான் போகிறோமே ஒழிய சந்தர்ப்பவாதத்தால் போகலை. அது மட்டும் இல்லாமல் பல எம்எல்ஏக்கள் வந்து தாவேக்கா போயிட்டாங்க அதிமுகவில் இருந்து. இப்போ அதிமுகவில் வந்து எங்களுக்கு அரசியல் எதிர்காலம் இருக்குமான்னு கேட்டால் பெரிய கேள்விக்குறி தான். அதனால தான் வந்து எங்களோட சர்வைவலுக்காண்டி தாவேக்காக்கு போகிறோமே ஒழிய சந்தர்ப்பவாதம் எடுத்துக்க முடியாதுன்ற மாதிரி ஒரு வழக்கத்தை கொடுக்குறாங்க. உங்க சர்வைவலுக்காக போறீங்க அப்படின்னாலே சந்தர்ப்பவாதம் தானே அது. உங்களுக்கு சந்தர்ப்பம் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக போறீங்க. அந்த சந்தர்ப்பம் எடப்பாடி பழனிசாமி தலைமையில கிடைக்காதுன்னு நினைக்கிறீங்க. ஒரு காரணம் வேணும் உள்ள அந்த சந்தர்ப்பம் விஜய் தலைமையில கிடைக்குன்னு நம்புறீங்க. அதனால அதை நோக்கி நகர்றீங்க. அப்ப அது பேர் சந்தர்ப்பவாதம் தானே. சந்தர்ப்பவாதத்துக்கான டிஸ்கிரிப்ஷன் எல்லாத்தையும் சொல்லிட்டு நாங்க அப்படி இல்லை அப்படின்னு சொல்றது எப்படி எடுத்துக்கிறேன்னு தெரியல. ரெண்டாவது நீங்கள் சொன்னது உண்மையாக இருக்க சாத்தியக்கூறுகள் அதிகம். ஏன்னா ஆகஸ்ட் 15 சனிக்கிழமை இவங்க வந்து அதிமுக எம்எல்ஏக்களை மார்க்கெட்டில் பிடிச்சிட்டு வர மாதிரி பிடிச்சிட்டு வராங்கன்னு விமர்சனம் அரசியல் கட்சி தலைவர்களால் முன்வைக்கப்படுது. நேற்று கூட புதிய தமிழகம் கட்சியை சேர்ந்த தலைவர் கிருஷ்ணசாமி அவர் வந்து ஆளுநரை சந்தித்து மனு கொடுக்குறார். குதிரைப்பேரம் நடக்குது, கண்டிங்க அப்படிங்கிறார். நம்மளே தொடர்ந்து பேசுகிறோம். விஜயபாஸ்கர் சொல்லியிருக்காரு, வைகோ பேசியிருக்காரு, அமமுக எம்எல்ஏவை பொது வெளியில் வீடியோலாம் எடுத்து போட்டிருக்காங்க. இவ்வளவு இருந்தும் குதிரை பேரம் தொடர்பாக ஏன் நடவடிக்கை எடுக்கலை? திமுக புகார் கொடுக்குது, அதிமுக புகார் கொடுக்குது, இவ்வளவு பிரச்சனைகள் அதில் இருக்குது. நீங்கள் இன்னும் சொல்லணும் அப்படின்னா இப்போ எஸ்பி வேலுமணி, சி.வி. சண்முகம் இவங்கெல்லாம் சைலண்ட் மோட்லேயே இருக்காங்க. இப்போ வரைக்கும் என்ன மனநிலையில் இருக்காங்க? ஏன்னா அதிமுகவோட ஒட்டி உறவாடுறதும் இல்லை, எடப்பாடி பழனிசாமியோட போயிட்டு பேசுறதும் இல்லை. இன்னும் சொல்ல போனால் சி.வி. சண்முகம் சொல்கிறார், நான் அதிமுக இருக்கேன்னா நீங்கள் அவங்கள்ட்ட போய் கேளுங்க, எடப்பாடி கிட்ட கேளுங்க அப்படிங்கிறார். அதிமுக சிதறுண்டு போறத யாருமே விரும்பல அப்படின்னாலும் அதிமுகவை சிதறடிக்கிற தாவேக்காவை நோக்கி யாருமே கேள்வியும் எழுப்புறதில்லை. இது வந்து தாவேக்காவோட கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் எல்லாருமே அமைதியா இருக்காங்க. இந்த நேரத்தில் தான் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் வீரபாண்டியன் ஒரு கருத்து சொல்றார். குதிரை பேரத்துக்கு எதிராக ஒரு கருத்து சொல்றாரு. குதிரை பேரம் இது வந்து தவறான ஒரு அணுகுமுறையாக போயிடும், வட மாநிலங்களில் இருந்திருக்கு, இங்கே நம்ம ஊரில் இருக்கக்கூடிய கட்சிகள் இதை நமக்கு செஞ்சதில்லை, அதை நம்ம செய்யக்கூடாதுன்னு அவர் ஒரு விஷயத்தை பேசுறார். இதற்கு முன்னாடி இவர் தான் முதலாளித்துவ சமூகத்தில் குதிரை பேரம்ங்கிறது இயல்பான ஒண்ணுங்கிற மாதிரி பேசியிருந்தார். அது சர்ச்சையான நேரத்தில் இப்போ திடீர்னு இந்திய கம்யூனிஸ்ட் இப்படி ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிற பின்னணி என்ன அப்படின்னு காலையிலிருந்து அது ஒரு செய்தியாக பேசப்பட்டு இருக்கு. இன்னொரு விஷயம் கவனிச்சோம் அப்படின்னா அதிமுகவிலிருந்து ராஜேந்திர பாலாஜி பேசுறாரு. என்ன பேசுறாரு? ஸ்டாலினுக்கு மட்டும் கோபம் வந்துச்சு, ஆட்சி நிலைக்காது, கவிழ்ந்துரும் அப்படிங்கிறார். அப்போ அவர் என்ன சொல்றாரு? அவர் என்ன சொல்லியிருக்கணும்? எடப்பாடி பழனிசாமி மட்டும் கோபம் வந்துச்சு, அவ்வளவுதான், எங்ககிட்ட இருந்து எல்லா எம்எல்ஏ உருவுறீங்களா அப்படின்னு சொல்லணும். இவர் என்ன சொல்றாரு? பாண்டிக்கு கோபம் வரும் பாரு, கையை முறுக்கிறான் பாருன்னு இந்த பசங்க படத்துல சொல்ற மாதிரி இவர் வந்து எதிராளியை உசுப்பேத்தி விட்டுற வேலையில பார்த்துட்டு இருக்காரு. இது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு புறம் அனிதா ராதாகிருஷ்ணன் பேசுகிற பேச்சையும் நம்ம கவனிக்க வேண்டியதாக இருக்குது. அவர் வந்து இந்த ஆட்சி கண்டிப்பாக கவிழ்ந்துரும், இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கும், நீங்கள் மத்தியில் வந்து சிவா அமைச்சராவார் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுகிறாரு, இன்னும் 3 வருஷம் தான் தாங்கும் அப்படிங்கிறாரு. அப்போது ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்தை அவங்க சொல்கிறாங்க அப்படிங்கிற ஒரு புரிதலுக்கு வரலாம். அப்போ ஒரே நாடு ஒரே தேர்தல் அந்த திட்டம் வந்து நாடாளுமன்றத்தில் கொண்டு வரப்பட்டால் அது திமுக ஆதரிக்குமா எதிர்க்குமா அப்படிங்கிறது ஒரு கேள்வி. திமுக ஆதரித்தால் அது அகில இந்திய அளவில் தவறான முன்னுதாரணமாக போயிடும். ஆதரிக்காமல் விட்டால் இங்கே தாவேக்கா அரசுக்கு நிலைப்பாட்டில் இவங்க என்ன முடிவெடுப்பாங்கன்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். இன்னொன்று அனிதா ராதாகிருஷ்ணன் சொல்றது திருச்சி சிவா மத்தியில் அமைச்சராவார் அப்படிங்கிறார். மத்தியில் திருச்சி சிவா அமைச்சராகணும்னா இப்போ பாஜகவோட அணி சேர போறாங்களா அல்லது 3வது அணியை அப்படி சொல்றாரா அப்படின்னு பார்த்தா அவர் ஏதோ ஒரு வகையில் பாஜகவை காட்டி தாவேக்காவை அச்சுறுத்தும் வேலையில் இருக்காரு. அதாவது எங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு, ஆனா அந்த வாய்ப்பு திமுக பாஜகவுக்கு இருக்கணும், வேற காங்கிரஸ் தான் இல்லையே அப்படிங்கிற அடிப்படையில் அவர் ஒன்று சொல்றார். இதுவும் வந்து பேசு பொருளாகத்தான் மாறுகிறது. இருந்தாலும் காலம் என்ன செய்ய போகிறது, ஆளுநர் என்ன செய்ய போகிறார் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பொறுத்திருந்தான் பார்க்கணும். 1000 இருந்தாலும் எப்படி திமுக அதிமுக கூட்டணி வச்சா தப்புன்னு திமுக தாவிக்காரங்க சொல்றாங்களோ, நடைபெறாத ஒன்று, அதற்கான வெளிப்படையான எந்த பேச்சுவார்த்தைகளும் நடக்காத நேரத்தில் தாவேக்கா தொடர்ந்து குற்றச்சாட்டை முன்வைக்குது. ஆனால் தாவேக்கா வெளிப்படையான விஷயத்தை செய்யுது இல்லையா? இந்த மாதிரி அதிமுகலேருந்து ஆட்கள் எடுக்கிறது, அவங்க மீது 1000 விமர்சனம் இருந்தாலும், 1000 புகார்கள் இருந்தாலும், 1000 குட்கா பிரச்சனைகள் இருந்தாலும் அவங்களை வந்து தாவேக்கா தனது வாஷிங் மிஷினில் போட்டு தூய்மைப்படுத்தி உள்ளே வச்சுக்குது. அது குறித்த விமர்சனத்தை தாவேக்காவோ அல்லது தாவேக்காவை ஆதரிக்கக்கூடியவர்களோ ஏன் பொது வழியில் வைக்கிறது இல்லைங்கிற ஒரு கேள்வி இருக்குது. ஆமாம், இப்போ வந்து நீங்கள் சொன்னீங்க இல்லையா, நாடாளுமன்றத்தை பற்றி பேசும்போது பாஜகவுக்கு ஒரு கணக்கச்சிதமான காலம் என்பது வந்திருக்கு. என்ன அப்படின்னா
1986 அப்புறம் ராஜ்யசபாவில் வந்து எந்த கட்சியும் மெஜாரிட்டி கிடையாது. ஆனால் அந்த அளவுக்கு, ஏன்னா ராஜ்யசபா பொறுத்தளவில் ஒவ்வொரு மாநிலத்திற்கும் அந்த நம்பர்ஸ் மாறும் இல்லையா, அதனால் பெருசாக எந்த கட்சிக்கும் தனிப்பெரும் மெஜாரிட்டி இல்லாமல் இருந்தது. ஆனால் பாஜக வந்து முதல் முறையாக அந்த மெஜாரிட்டி நம்பர்ஸை டச் பண்ண போகிறாங்கன்ற ஒரு செய்தி வந்திருக்கு. அதுக்கு காரணம் வெஸ்ட் பெங்கால். வெஸ்ட் பெங்காலில் தோல்வி கிடைச்சதுக்கப்புறம் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியை முழுவதுமாக உடைச்சு அங்கிருந்த பல தலைவர்களை தன் பக்கம் இழுத்து அங்கே வந்து சில தலைவர்களை வந்து ராஜ்யசபாவுக்கு பாஜக நியமிச்சிருக்காங்க, நாமினேட் பண்ணியிருக்காங்க. அவங்க தான் ஜெயிக்கிற மாதிரி வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. அவங்க தான் வந்து பெரும்பான்மையாக அங்கே ஜெயிச்சிருக்காங்க இல்லையா அசம்பிளியில். அதனால் அவங்க தான் ஜெயிச்சு ராஜ்யசபாவுக்கு வருவாங்க. வந்தாங்க அப்படின்னா பாஜகவோட எண்ணிக்கை வந்து க்ளோஸ் டு மெஜாரிட்டி, அதாவது 123 எம்பிக்கள் வேணும் மெஜாரிட்டிக்கு. இப்போ பாஜகட்ட 117 வந்துடும். ஒரு 6 எம்பிக்கள் தான் கம்மியாக இருப்பாங்க. ஆனால் கூட்டணி கணக்கு வச்சோம் அப்படின்னா என்டிஏ கூட்டணிக்கு 152. இப்போ அந்த அரசியலமைப்பு சட்டத்தில் மாற்றுறாங்க இல்லையா, அந்த ஒரு நாடு ஒரு தேர்தல் டீலிமிட்டேஷன்லாம் கொண்டு வரணும் அப்படின்னா 3/2 எம்பிக்கள் ஆதரவு தேவைப்படும். அதுக்கு ராஜ்யசபாவில் வந்து 166 எம்பிக்கள் ஆதரவு தேவைப்படும். ஆனால் பாஜக கைட்ட 152 தான் இருக்காங்க. இன்னொரு 14 எம்பிக்கள் கிடைச்சாங்க அப்படின்னா 3/2 மெஜாரிட்டி பாஜகவுக்கு வந்துடும். இப்போ அந்த 14 எம்பிக்கள் வந்து யார்கிட்ட இருந்து பாஜக உருவ போகிறாங்க, இல்லை வேறு எதனா கட்சி வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆதரவு கொடுக்க போகிறாங்களா அப்படின்னு கேட்கும்போது இவர் ஆந்திராவில் இருக்கால ஜெகன்மோகன் ரெட்டி அவங்க கட்சி பேசப்படுது. ஒரிசாவை சேர்ந்த நவீன் பட்நாயக் கட்சியுமே பாஜகவுக்கு சப்போர்ட் பண்ணுற வாய்ப்பு இருக்குது. அவங்கள்ட்ட சில எம்பிக்கள் இருக்காங்கன்னு பேசப்படுது. ஏன் திமுகவும் பேசுகிறாங்க. திமுகவும் ராஜ்யசபாவில் வந்து பாஜகவுக்கு ஆதரவாக அவங்க கொண்டு வர மசோதாக்களை வாக்களிக்கலாம், இல்லை அப்படின்னா வெளிநடப்பு பண்ணலாம் அப்படின்ற மாதிரியும் பேசுகிறாங்க. அதனால் வரக்கூடிய அந்த மழைக்கால கூட்டத்தொடரில் பாஜக வந்து மெஜாரிட்டி வந்துருச்சு அப்படின்னா பல சட்டங்களை வந்து ராஜ்யசபாவில் வந்து மாற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. லோக்சபாவில் கொஞ்சம் கடினமாக தான் இருக்குது அப்படின்ற மாதிரி நிலவரதுனால என்னென்ன சட்டங்களை கொண்டு வர போகிறாங்க அப்படின்றது இப்போவே பெரிய கேள்வியே எழுந்திருக்கு. மழை வரணுங்கிறது எதிர்பார்ப்பாக இருக்குது. இந்த டீலிமிட்டேஷன் இந்த மாதிரியான மசோதாக்கள் வரக்கூடாதுங்கிறது நம்மளுடைய தமிழ்நாட்டு மக்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்குது. இதில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஜனநாயகன் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்மளுடைய மாநில முதல்வர் விஜய், அதாவது பாஜகவினுடைய கொள்கை எதிரின்னு தன்னை பிரகடனப்படுத்திக்கிட்டார். அந்த படமும் தெரியாது, பார்த்ததும் கிடையாது. அந்த பிரகடனப்படுத்திக்கிட்டார் இல்லையா, கொள்கை எதிரியா ரிலீஸ் ஆகிறப்பதானே பார்க்க முடியும். தன்னை ஆட்சி அதிகாரத்தில் பாஜகவுக்கு எதிரான ஒரு நபரா பிரகடனப்படுத்திக்கிட்டு இன்னைக்கு சிஎம்மா வந்திருக்கிற முதல்வர் விஜய் இங்கே மாதிரியே பாஜக எதிர்ப்பு கொண்ட ஒரு மாநிலமாக இருந்த வெஸ்ட் பெங்காலில் பாஜக ஆட்சியை பிடித்திருக்கு இல்லையா, ஆட்சியை பிடித்ததோடு மோசமான செயல் அங்கே ஜனநாயக கொலை பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது மம்தா பானர்ஜி அழிக்கிறேன்னு பேர் வழியில் ஜனநாயகத்தை அழிச்சிட்டு இருக்காங்க. மம்தா கட்சியில் இருக்கக்கூடிய ஆட்களை தூக்குறது, மம்தா கட்சியை சிதைக்கிறது, மம்தாவை தனிநபராக விடுறது, இது எதற்குமே முதல்வர் விஜய் கண்டனமோ கண்டிப்போ சொல்லலை. அவர் கூட்டணியில் இருந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கேரளாவில் ஆட்சி பொறுப்பேற்றப்ப கூட ஒரு பெரிய அளவில் வாழ்த்து நேரில் போய் ஒன்றும் சொல்லலை. அதே மாதிரி அவர் பேபி கைது செய்யப்படும் பொழுது கூட எந்த விதமான கண்டனங்களையும் சொல்லலை. இங்கே இருக்கக்கூடிய மார்க்சிஸ்ட் கண்டனம் தெரிவிங்க அப்படின்னாங்க, அதுக்கும் தெரிவிக்கல. அப்போ விஜயனுடைய ஸ்டாண்டு தான் என்ன, இங்கேயும் பாஜகவை தமிழ்நாட்டுக்குள்ளேயும் பெரிய அளவில் எதிர்க்க மாட்டேங்கிறாரு, வெளி மாநிலங்களில் நடக்கிற பிரச்சனைகளையும் எதிர்கொள்ள மாட்டேங்கிறாரு, டெல்லியில் பாஜக கொண்டு வர சட்டங்களையும் பெருசாக பேச மாட்டேங்கிறாரு, தமிழ்நாட்டில் பாஜக எதிர்ப்பை மழுங்கடிச்சு அதுக்கு பதிலாக திமுகவா தாவேக்காவான்னு ஒரு அரசியலை செட் பண்ணிட்டாரு. இதை நோக்கி தான் திமுகவும் பயணிக்குது, மற்ற கட்சிகளும் பயணிக்குது. போதாக்குறைக்கு தாவேக்காவுடைய கூட்டணி கட்சிகள் இன்னும் பலபடி மேலே போயிட்டு அவங்களே அவங்க கருத்தை முரண்பட்டு அதை ஒரு வாத பிரதிவாதமாக மாற்றிட்டு இருக்காங்க. அப்போ இதெல்லாம் எதை நோக்கி பயணிக்குது அப்படிங்கிறது மக்கள் பார்வைக்கு நம்ம விட்டுறலாம். அந்த கூட்டணி கட்சிகளோட இருக்கை எப்படி இருக்கும்னு தெரியல. ஏன்னா அதிமுக இருந்து 10 பேர் எடுத்துட்டு வச்சுக்கோங்களேன், அவங்களோட நிலைமை ரொம்ப மோசமாயிடும். இப்போ அடுத்து நம்ம இன்னொரு விஷயம் பார்க்கணும் அப்படின்னா, இப்போ திமுக தலைவர் ஸ்டாலின் இருக்கார் இல்லையா, வர 18ஆம் தேதி லண்டன்லேருந்து வர போறாரு. இப்போ அவருடைய பேரன் பட்டமளிப்பு விழாவில் அவர் பங்கேற்ற படங்கள்லாம் வெளியாயிருக்கு. ரொம்ப கட்டி தழுவுறாரு, அதெல்லாம் பார்த்தோம். ஆனால் அவரை வந்து உளவு பிரிவு கண்காணிக்குது அப்படிங்கிற ஒரு தகவல் நம்ம நக்கீரன் ராங்காலில் வெளியாயிருக்கு. அதில் என்ன அப்படி கண்காணிக்கிறாங்க அப்படின்னா, முதல்வர் ஸ்டாலின் எதற்காக லண்டன் போனார், பேரனோட பட்டமளிப்பு விழாவுக்கு போகிறார். ஆனால் அதற்காக மட்டும்தான் போகிறாரா அப்படின்னா, அங்கே வேறு ஏதோ சந்திப்புகள்லாம் நடக்குது, அங்கே வேறு யாரையோ சந்திக்கிறாரு, அங்கே வேறு ஏதோ அரசியல் திட்டங்கள் தீட்டப்படலாம் அப்படின்னு இங்கே இருக்கக்கூடிய தாவேக்க அரசுக்கு ஒரு சந்தேகம் வருது. அந்த சந்தேகத்தின் அடிப்படையில் அவங்க உளவுத்துறையை விட்டு பார்க்க சொல்கிறாங்க. ஆனால் இவங்க உளவுத்துறைங்கிறது மாநிலத்துக்குள்ளே தான் அதிகபட்சம், மற்ற மாநிலங்கள்னால் இது தமிழர்கள் சார்ந்த விஷயங்களில் வேணால் மத்திய அரசு உதவலாம். இன்னொரு நாடு கடந்து நடக்கக்கூடிய விஷயங்களில் மத்திய அரசு இவங்கள்ட்ட டேட்டா கொடுக்குறங்கிற எந்த அவசியமும் கிடையாது. இவங்க ரெக்வஸ்ட் பண்ணி கேட்ட பிறகு அவங்க கொடுக்கல. ஆனால் ஏன் இந்த சந்தேகம் வருது அப்படின்னா, ஸ்டாலின் போனார் இல்லையா, அதை அடுத்து சில நாட்களுக்கு பிறகு உதயநிதி போறார். உதயநிதி ஒரு சில இளைஞர்களோட போறாரு. எதற்கு இளைஞர்களை அழைச்சிட்டு லண்டனுக்கு போகணுங்கிற அந்த புள்ளி தான் இந்த மாநில அரசுக்கு ஒரு சந்தேகத்தை கலப்புது. அப்போ என்ன பண்றாங்க, எதற்காக போகணும், என்ன பிரச்சனை அப்படின்னு தோண்டி துருவ ஆரம்பிக்கிறாங்க. தோண்டி துருவும் பொழுது என்ன தெரிய வருதுன்னா, லண்டன்ல சில இளைஞர்களை வச்சு இங்கிருந்து அழைச்சிட்டு போய் திமுக சார்பாக ரத்த தான முகாம் நடத்திருக்காங்க. அதற்காக அழைச்சிட்டு
அழைச்சிட்டு போறாங்க அப்படிங்கிற ஒரு தகவல் கிடைச்சனதான் நிம்மதியாக இருக்காங்க. இருந்தாலும் இவங்களால ஃபுல்லாக ஆத்தென்டிகேஷனாக அதை எதுவுமே பண்ண முடியல. மத்திய அரசு சொல்றதை மட்டுமே கேட்க வேண்டியதாக இருக்குன்னு ஒரு ஆதங்கமும் இருக்கு. இருந்தாலும் தாவேக அரசு ஒரு பதற்றமான நிலையிலே இருக்கு. ஸ்டாலின் எதுக்கு அமைதியா இருக்காரு? கரூர்ல விஜய் இந்த அளவுக்கு பேசின பிறகும் கூட ஸ்டாலினோ உதயநிதியோ தனது ட்விட்டர் பதிவுலையோ அல்லது பொதுவெளியிலையோ எந்த விதமான காட்டமான பதிலடிகளையும் தராம ஏன் இருக்காங்க? அப்ப வேற ஏதோ திட்டத்தோட இருக்காங்க அப்படிங்கிற ஒரு பேச்சு அடிபடுது. நாம விசாரிச்ச வரைக்கும் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அந்த பேச்சுக்கெல்லாம் பின்னணியில் என்ன இருக்கு அப்படின்னா, திமுக இப்போதைக்கு தாவேக்கா பர்ஃபார்ம் பண்ணட்டும், கபடியில் ஏற விடுன்னு ஒரு ஸ்லாங் சொல்லுவாங்க. ஃபுல்லாக ஏற விடு அப்படின்னு. ஏற விடுற வேகத்தில் வரக்கூடிய அந்த ரைடர் என்ன பண்ணுவார், ரொம்ப ஆக்ரோஷமாய் உள்ளே வருவார். ஃபுல்லாக ஏறினதுக்கப்புறம் அவரால் வெளியேற முடியாத அளவுக்கு தடுத்து உள்ளே போட்டு லாக் பண்ணுறது. அந்த லாக்கிங் சிஸ்டத்தை தான் இப்போ திமுக தாவேக்காக்கு எதிராக பயன்படுத்துது. ஃபுல்லாக அவர் அடித்து ஆடட்டும், களம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நாம் அதுக்கு பிறகு ரியாக்ட் பண்ணலாமா அல்லது விஜய் ஸ்டைல் ஆஃப் பாலிடிக்ஸை நம்ம கையில் எடுக்கலாமா, அது குறித்தெல்லாம் பேசலாம், யோசிக்கலாம் அப்படிங்கிறது திமுகவினுடைய முடிவா இருக்கு அப்படிங்கிறது தெரிய வருது. 18ஆம் தேதி ஸ்டாலின் வந்த பிறகு அது குறித்து தெளிவான முடிவுகள் புலப்படும் அப்படிங்கிறோம் சொல்றாங்க. அது குறித்து நம்ம பேசலாம் அதுக்கப்புறமா. அப்புறம் நிகழ்ச்சியினுடைய இறுதி பகுதி இப்படி எல்லாமா நடக்கும் அப்படிங்கிற அந்த வினோத பகுதி இன்னைக்கு எங்க நடந்திருக்கு, இன்னைக்கு எந்த செய்தியை நம்ம எடுத்து வந்திருக்கோம் அப்படின்னா, பீகார் பகுதியில் நடந்திருக்கு. பீகாரில் ஒரு தாத்தா இருக்கார், 84 வயசு. அவர் பேர் மிஸ்ரா. அவர் என்ன பண்ணுறாருன்னா, பேங்க்குக்கு போகிறாரு, முதியோர் உதவித்தொகை பணம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 1500 ரூபா தருவாங்க, அதை எடுக்கலான்னு போகிறாரு. போயிட்டு பேலன்ஸ் செக் பண்ணியிருக்காரு, 759 ரூபான்னு இருந்திருக்கு. என்ன அது, ஆமாம், என்ன அதுக்குள்ளே 759 ரூபா இருக்குது அப்படின்னு பார்த்துருக்காரு. நல்லா பார்த்தா அது என்ன 759 முன்னாடி எத்தனை ஜீரோ போட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்குறப்ப 759 கோடி இருந்திருக்கு அவர்கிட்ட. ஒரு நிமிஷம் பொறி கலங்கி பூமி அதிர்றது ஒரு கண்ணுக்கு தெரிஞ்சிருக்கு. என்னது இவ்வளோ வந்திருக்கு, நம்ம எதுவும் பண்ணவே இல்லைங்க, தப்பு பண்ணிட்டோமா அப்படிலாம் பல டைம் யோசிச்சு பார்த்துருக்காரு. இருந்தாலும் அவரோட மனசை பாருங்க, எவ்வளோ நல்லவராக இருந்திருந்தா கீழே ஒரு 2 ரூபா கிடந்தாலும் சத்தம் இல்லாமல் எடுத்துகிட்டு போகிற ஊர் இது. அவர் என்ன பண்ணியிருக்காரு, அங்கே போயிட்டு பேங்க் ஆஃபீஸர் இந்த மாதிரி அக்கௌண்ட்டில் 750 கோடி ரூபா கிடக்கு, என்னன்னு தெரியல, கொஞ்சம் டெஸ்ட் பண்ணி பார்க்குறீங்களா, இல்லை நான் எதுவுமே பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. அவங்களும் நல்ல வேலையா சொன்னீங்க, இல்லைன்னா பெரிய பிரச்சனையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை சரி பண்ணியிருக்காங்களாம். அதாவது ஒரு அக்கௌண்ட்லேருந்து எடுத்து வேறு அக்கௌண்ட்டில் போட்டு எங்கேருந்து வந்துச்சோ அந்த பணத்தை அங்கேருந்து அனுப்பியிருக்காங்களாம். ஒரு சின்ன தொழில்நுட்ப கோளாறு. இந்த மாதிரி நேர்மையாளர்கள் இல்லை அப்படின்னா அது என்னவாகும்? பணத்தை எடுத்துட்டாருன்னா அவர்கிட்ட போய் எப்படி வாங்க முடியுங்க? அது வேற பிரச்சனை. ஆனாலும் இவருடைய நேர்மையை தான் இப்போ பாராட்ட வேண்டியதாக இருக்குது. ஒரு 1100 ரூபா இல்லாததுனால தான் கால்நடையாக நடந்து பேங்குக்கு போயிட்டு அதை எடுக்க போகிறாரு முதியோர் உதவித்தொகைக்காக. ஆனால் அவர் அக்கௌண்ட்டில் 759 கோடி ரூபா வந்த பிறகும் கூட மனசில் எந்த சஞ்சலமும் இல்லாமல் இருக்கக்கூடிய அந்த நேர்மை தான் இன்னைக்கு பெரிய அளவில் பாராட்ட பெற்றுட்டு வருது சமூக வலைதளங்களில். பேசுவோம், இதே மாதிரி நாளைக்கும் பல செய்திகளோட சந்திக்கலாம். நன்றி அழகு. தொடர்ந்து பேசலாம் பற்றி நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.